இன்றைக்கி நான் யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்த்தேன். நீம் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட் எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால ஸோ டுடே ஐம் கோயிங் டு ட்ரை இட் ஆன் மை செல்ஃப். இன்றைக்கி கொஞ்சம் தான் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா ஃபேஸ்க்கு மட்டும் தானே. ஸோ இதை மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்கிட்ட குட்டி உரலுமே இல்லை இதை அரைக்கிறதுக்கு. ஸோ அதனால் கிச்சனோட கவுண்டர் டாப்லேயே தாளிப்பு கரண்டியை வச்சு நான் எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அரைச்சிட்டேன். ஃபைனலி ஐ டிட் இட். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது எதுவும் தெரியல. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கண் எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. டோன்ட் அப்ளை டூ க்ளோஸ் டு யுவர் ஐஸ். கொஞ்ச நேரம் தான் அந்த பர்னிங் சென்சேஷன் இருந்தது, அதுக்கப்புறமா போயிடுச்சு. இருந்தாலுமே கண்ணை சுற்றி அப்ளை பண்ண வேண்டாம், ரொம்ப கிட்ட ஒரு 1 சென்டிமீட்டருக்காவது விட்டுட்டு மற்ற ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே ஃபேஸ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மற்ற ஒர்க்கு நான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன் மொபைலில் இருந்து. லேண்ட்ஸ்கேப் மோடில் ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாமே இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். எனக்கு எங்கே பார்க்குறதுனே தெரியல வீடியோவில். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நானும் ஃபைனலாக குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கே பார்க்குறதுக்கு இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்தா இட் லுக்ஸ் க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ். ஃபேஸ் எப்போவாவது டல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நவ் ஐம் கோயிங் டு ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு எதுவும் இல்லை. நேற்று செஞ்ச சாதம் கொஞ்சம் மீதி இருந்ததுனால அதுவே காலையில் பழைய சாதம் மாதிரி காலையில் எடுத்துக்கிட்டேன். அதாவது கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.